சசிகலா விடுதலை தொடர்பான நிகழ்வுகள் தமிழக அரசியல் களத்தை மேலும் சூடாக்கிட்டு இருக்கு. சசிகலாவை வரவேற்று போஸ்டர் ஓட்டுற விசுவாசிகள் மேல நடவடிக்கை எடுத்து கட்சியை கண்ட்ரோல வைக்கிற முயற்சிகள் அதிமுகவுல தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி கட்சி கொடி போட்ட கார்ல சசிகலா போனது இன்னும் கொஞ்சம் பத்திக்கிச்சு. அதிமுக கூடிய சசிகலா பயன்படுத்த கூடாதுன்னு டிஜிபி கிட்ட மனு கொடுக்கிற வரைக்கும் விஷயம் போயிருச்சு. எங்களுடைய கொடியை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக முறையாக காவல்துறையுடைய தலைவரிடத்திலே மரியாதைக்குரிய அண்ணன் மதுசூதனன் அவர்கள் இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். இதன் வாயிலாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, எங்கள் இயக்கத்தினுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது என்பதை முழுமையாக காவல்துறையின் வாயிலாக அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். நீங்கள் பரிகாரம் தேட வேண்டும் என்றால் கடைசி தீர்ப்பு இதான். இதுக்கு மேல கியூரிட்டி பெட்டிஷன் தான் போடணும். இருங்க முடிக்கிறேன். இதுக்கு மேல கியூரிட்டி பெட்டிஷன் தான் போடணும். அதுவும் அவங்க தாக்கல் செய்யணும். அது வாய்ப்பே இல்லை. இருங்க முடிச்சிடுறேன். ஆகவே இதுக்கு மேல அவன் வழக்கு நடத்தணும்னா ஐநா சபைக்கு தான் போகணும். இல்லைன்னா மன்னார்குடி கட்ட பஞ்சாயத்து தான் நடத்தணும். ஆனா இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இனிமேதான் ஆட்டம் ஆரம்பமாக போகுதுன்னு தன்னோட பாணியில அடிச்சு விட்டாரு டிடிவி தினகரன். பொறுத்திருந்து பாருங்க. அவங்க முடிவு பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பாருங்க. எல்லாத்தையும் வரவேற்புக்கு இயற்கையாகவே எல்லா தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் அம்மாவின் தொண்டர்கள்லாம் 27ஆம் தேதியே அவங்க வருவாங்கன்னு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ முதல்ல 7ஆம் தேதி வரதா இருந்தால் சரி, ஒரு வாரத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 8ஆம் தேதி வரலான்னு சொன்னாங்க நேற்று. அதனால தான் 8ஆம் தேதினு அறிவித்தேன். நிச்சயமாக அவர்கள் வந்தவர் தான். நான் நேற்று மதுரையில் சொன்னேன், தமிழ்நாட்டில் பெரிய வேதியியல் மாற்றம் உருவாகும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உருவாகிட்டு இருக்கு. அது எத்தனை பேரை எப்படியெல்லாம் பேச வைக்குது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும், நல்ல விதமான முடிவு வரும். தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் வரவிடாமல் தடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கோம். நிச்சயம் அதை நிறைவேற்றுவோம். எனக்கு சிரிப்பு தான் வருது இதெல்லாம் பார்த்தா. நேற்று கூட டிவியில் நைட் ரொம்ப லேட்டாக பார்த்தேன். நான் இருந்த இடத்துல டிவி இருக்காது. நான் ஒரு மலை கோயிலில் போய் தங்கியிருந்தேன். கோயிலேருந்து வந்தது நைட் லேட்டாகி தான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்று சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப நாங்கள் கட்சி கொடியெல்லாம் வச்சு கொடுத்தோம் எலெக்ஷன் கமிஷனில். எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னிச்சு, கட்சி கொடியை பற்றி தீர்மானிக்கிற எந்த ஒரு இது அப்ளிகேஷனையும் எங்கிட்ட கொடுக்காதீங்க, அது எங்கள் இதிலே வராது, எல்லைக்குள் வராது, அதிகார எல்லைக்குள் வராது. அதனால் கட்சி கொடியை பற்றியெல்லாம் தேர்தல் ஆணையம் எங்கேயும் சொல்லவும் சொல்லாது. அவங்க அதில் தலையிடவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சசிகலா கட்சி கொடியை பயன்படுத்துறது பற்றி முப்படை தளபதிகிட்ட புகார் கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி வெறுப்பேற்றினாரு டிடிவி. நாங்கள் கூட அம்மா படத்தை போடக்கூடாதுன்னு போய் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. அம்மாவின் படத்தை எப்படி எங்களை போடக்கூடாதுன்னு தடுத்தது தப்போ, அதேமாரி தியாகத்தலை சின்னம்மா அவர்கள் அண்ணா திமுக கொடியை போடுறத ஒரு பொதுச்செயலாளராக அவங்க போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. டிஜிபிகிட்ட என்ன முப்படை தளபதிக்கிட்டே அவங்க போய் மனு கொடுத்தாலும் அதில் தலையிட மாட்டாங்க. அவங்க வேணால் நீதிமன்றத்தின் கதவுகளை போய் தட்டட்டும். அதில் நீதிமன்றம் முடிவெடுக்கிற வரைக்கும் அவங்க காத்திருக்க தான் செய்யணும்.
அதே மாதிரி நேற்று கூட யாரோ பெரிய மனுஷங்கள்லாம் பேசுனாங்க, இந்த கோர்ட்டில் தீர்ப்பு வந்துட்டு அதுக்கு மேலே ஐநா சபைக்கு போகணும், கட்ட பஞ்சாயத்து. இவங்க தான் ஐநா சபைக்கு போக வேண்டியவங்களே தவிர நாங்கள் இல்லை. அந்த வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட்டில் க்யூரேட்டிவ் பெட்டிஷன் இருக்குது. ரிவ்யூ பெட்டிஷன் தான் அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. அதுக்கு மேலே க்யூரேட்டிவ் பெட்டிஷன் போன்ற வாய்ப்பும் இருக்குது. அது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதோ பேசணுங்கிறதுக்காக சில பேர் பேசுகிறாங்க. இதையெல்லாம் அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் சரி செய்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவார்கள். தென்காசி மாவட்டம் திருமலை கோவில்ல சாமி கும்பிட்ட அப்புறம் செய்தியாளர்கள்கிட்ட தினகரன் பேசினது அதிமுக நிர்வாகிகளை இன்னும் கொஞ்சம் கொந்தளிக்க வச்சது. அதிமுகக்குள்ளே இப்படி ரகலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே இருந்தும் முரட்டு குத்துக்களா கிடைச்சிட்டு இருந்தது எடப்பாடியாருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரச்சாரம் செஞ்ச உதயநிதி வழக்கம் போல சகட்டு மேனிக்கு பேசி எடப்பாடியாரை வெளுத்து வாங்கினாரு. முதலமைச்சர் அவரு நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா முதலமைச்சரா? சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான் தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. 1% வாக்கு வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி தழுவியது, வெற்றி வாய்ப்பை எழுந்தோம். இவரு போராட்டத்தான் சொல்றாரு, நான் படிப்படியா வளர்ந்து முதலமைச்சர் ஆயிட்டேன். அவரு முதலமைச்சரானது எப்படின்னு மறுபடியும் விமர்சிச்சாரு உதயநிதி. ஆனால் போன தடவை அசிங்கமாக பேசி மாட்டிக்கிட்டதால இந்த முறை அதே சப்ஜெக்டை கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி பேசினார் ஜூனியர் ஸ்டாலின். பிரதமர் மோடியை பற்றி பேசும்போது அவர் பல கோடி மதிப்பில் சொகுசு கார்கள் வாங்கியிருக்கிறதாகவும் 7000 கோடியில் தனி விமானம் வாங்கியிருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. திமுகவுக்கு, நம்முடைய தலைவருக்கு, நம்முடைய கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் 39 இடத்துல 38 இடம் ஜெயிச்சோம். 38 தொகுதி வரலாறு காணாத வெற்றி. ஒரு தொகுதியிலும் காஞ்சிபுரத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்கு வித்தியாசம். இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அந்த அந்தஸ்து பொறுத்தது, அந்த அங்கீகாரத்தை பொறுத்தது தமிழக மக்களாகிய நீங்கள். இந்தியா முழுக்க ஜெயிச்சாங்க பாஜக. மோடி அலை வீசிச்சு இந்தியா முழுக்க. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை இடம்? பூஜ்யத்தை போட்டு அனுப்பிச்சு விட்டீங்க. அதனால கண்டிப்பா மோடிக்கு உங்க மேல கோவம் இருக்கத்தான் செய்யும். கோவம் வராதா? நம்ம இது கேட்டோமா? சென்ற வருடம் ஒக்கி புயல், நிவர் புயல், கஜா புயல், மழை வெள்ளம் நிதி கேட்டோம் மத்திய அரசு கிட்ட. 10,000 கோடி ரூபாய் நிதி வேணும்னு சொன்னோம். எவ்வளவு நம்ம கொடுத்தாரு மோடி? காசு இல்லைன்னு சொல்லி வெறும் 1000 கோடி ரூபாய் கொடுத்தாரு. இப்போ இந்த கொரோனா காலத்துல திரு மோடி அவர்கள் 2 சொகுசு விமானம் வாங்கியிருக்காருமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 சொகுசு விமானம், விலை 7000 கோடி. சசிகலா வந்த உடனே ஓபிஎஸும் இபிஎஸும் அவங்க கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்கன்னு ஆரிடம் சொன்னார் உதயநிதி. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இந்தியா அப்படின்னு அசோகர் கால காட்சியை உருவாக்க பார்க்குறாங்கன்னு ஆவேசமாக பேட்டி கொடுத்தாரு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்காது, கட்சிகள் இருக்காது, சட்டமன்ற பார்லிமெண்ட் இருக்காது. ஆக ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இந்தியா என்ற அசோகர் காலத்து ஆட்சியை, அரசர் காலத்து ஆட்சியை, கனிஷர் காலத்து ஆட்சியை உருவாக்க பார்க்கிறார்கள். 7 பேர் விவகாரம் பற்றி காரசாரமாக பேசின துரைமுருகன் முதல்வருக்கு ஆளுநர் அல்வா கொடுத்து அனுப்பிட்டதா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினார். மத்திய சர்க்காருடைய வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றமும் ஆளுநருக்கு அவர்களை எல்லாம் விடுவிக்கின்ற அதிகாரம் உண்டு என்று ராஜீவ்காந்தி கொலையில் ஈடுபட்ட 7 பேரை விடுவது அதிகாரம் உண்டு என்று சொன்னதற்கு பிறகும் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, அது குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல. பொதுவாக மாநில சர்க்கார் கேபினெட்டில்
ஒரு பொருளை பற்றி நிறைவேற்றி சட்டம் தீர்மானம் நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் அவர்கள் 199 பகுதி அதை நிறைவேற்றுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த ஆளுநர் ஒரு வித்தியாசமாக இருக்கிறார். அதிமுக அமைச்சர்களை மதிப்பதும் போல் இருக்கார், மதிக்காததை போல் இருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்னால் போய் முதலமைச்சர் உட்பட அந்த 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய கேபினட் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமான உயிரோட்டத்தை தர வேண்டும் என்று கேட்டபொழுது பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் அவரை சந்திப்பதற்கு முன்னாலேயே குடியரசுத் தலைவர் எனக்கு அதிகாரம் இல்லை, குடியரசுத் தலைவர் தான் என்று கடிதம் எழுதிவிட்டார். ஆளுநர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்னுடைய பரிவர்த்தனையில் என் அறிவுக்கு உட்பட்ட அரசியல் சட்ட அறிவை வைத்துக் கொண்டு பார்த்தேன், எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, குடியரசு தான் உண்டு என்று நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சருக்கு போனவருக்கு காபி டீ கொடுத்து அல்வாவையும் கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த வேலையை செய்திருக்கிறார். சிவகங்கையில் செய்தியாளர்கள்கிட்ட பேசின காம்ரேட் முத்தரசனோ 7 பேர் விடுதலையில் மத்திய அரசு விளையாடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னார். திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் அதிமுக கூட்டணியில் தான் குழப்பம் அதிகமாக இருக்கிறதாகவும் சொல்லி தன்னோட கூட்டணி தலைவருக்கு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் வச்சார் காம்ரேட் முத்தரசன். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலையில் மத்திய அரசாங்கம் பந்தாடி கொண்டு இருக்கிறது. ஒரு நயவஞ்சகமான முறையில் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் முடிவு செய்வார், 2 தினங்களில் தனது முடிவை அறிவிப்பார் என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்லுகிறார்கள். தற்பொழுது ஆளுநர் எனக்கு அதிகாரம் இல்லை, குடியரசுத் தலைவருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று இப்பொழுது ஆளுநர் சொல்லுகிறார். இப்படி அவர்களை பேரறிவாளன் உள்ள 7 பேரை பழி தீர்க்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு, தீய நோக்கத்தோடு, ஒரு வஞ்சக நோக்கத்தோடு செயல்படுவது ஏற்புடையதல்ல. மாநில அரசு ஏதோ தனது கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டதை போன்று நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உரையாற்றி இருப்பது எதிர்கட்சிகள் எல்லாம் இல்லாத ஒரு அவையில் அவர் விருப்பம் போல் அவர் பேசியிருக்கிறார். நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டோம் என்பது போன்று பேசியிருக்கிறார். அவருடைய மாநில அரசுடைய கடமை முடியவில்லை. தொடர்ந்து விடுதலை செய்வதற்குரிய சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தல் 3வது அணி அமைச்சு நீங்கள் இது பண்ணீங்க. இந்த வர 3வது அணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்கள் தலைமையில் இல்லை அமைய வாய்ப்பு இருக்கா தமிழகத்தில்? தமிழ்நாட்டில் 2 அணிகள் தான் சாத்தியம். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று கொங்கு மக்கள் தேசிய கட்சி, ஐஜேகே கட்சி, இந்த கட்சிகள் எல்லாம் திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அணி என்பது பலமுருந்திய அணி. பலமுருந்திய அணி என்பது மட்டுமல்ல, கொள்கை தெளிவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அணி இது ஒரு அணி. மற்றொரு அணி அதிமுக தலைமையில் ஒரு அணி. ஆனால் அந்த அணி குழப்பம் நிறைந்த அணியாக இருக்கிறது. இந்த 2ஐயும் தாண்டி இன்னொரு அணி உருவாக்கலாம். அதனால் எந்த விளைவுகளும் ஏற்படாது. 7 விடுதலை பற்றி ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பேசின அமைச்சர் பாண்டியராஜன் 7 பேர் விடுதலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னார். அத்தோட தமிழ்நாட்டுக்கு வர பிரதமர் இது பற்றி அறிவிப்பை வெளியிடுவார்னு சொல்லி எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் எகிர வச்சார். இல்லை, ஆளுநர் நிராகரிக்கல. ஆளுநர் குடியரசுத் தலைவர் மூலமாக இந்த அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் என்ன நம்பிக்கையோடு இருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியலை. கண்டிப்பாக பாரத பிரதமர் 14ஆம் தேதி இங்கே வர இருக்கிறார். அவர் அந்த நல்ல அறிவிப்பை செய்வார் நான் நம்புறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் வருவதற்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லை, வதந்திகளை நம்பி நான் பேச விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் இருந்ததை விட ஒன்றுபட்டு நல்ல ஒரு குடும்பமாக இன்னைக்கு வந்து தேர்தலை எதிர்நோக்கி பயணப்பட்டு இருக்கிறோம். அரசின் சாதனைகள் எண்ணற்றவை. புரட்சி தலைவர்ல துவங்கி புரட்சி தலைவி அம்மா வரையினர் இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வரைக்கும் செய்த சாதனைகளை எங்களை இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தனது சக்தியால் தனது சாதனையால் மிகப்பெரிய வெற்றியை இரட்டை இலை கட்சி காணும் என்று நான் நம்புகிறேன். இந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி அடிக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு திமுகவை அதிர வச்சாரு முதலமைச்சர் பழனிசாமி. நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து விவசாய கடனை ரத்து செய்கிறது தான் அப்படின்னு ஸ்டாலின் பேசினதுக்கு அதிரடியாக பதிலடி கொடுத்த எடப்பாடியார், நீங்கள் எப்போ ஆட்சிக்கு வந்து எப்போ கையெழுத்து போடுறது, இதோ இப்பவே நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டாரு. கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யவே படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். தேர்தல் நேரத்து அரசியல் சதுரங்கத்தில் இந்த மூவ் மூலமாக எடப்பாடியார் திமுகவுக்கு செக் வச்சிருக்காரு அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களோட பார்வையாக இருக்குது.